நடுவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன? எதில் உண்மையான மகிழ்ச்சி? தனக்காக வாழ்வதிலா பிறருக்காக வாழ்வதிலா? தனக்காக வாழ்வதுன்னு சொல்லி இருக்கிறேன், நான் எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கேன், பிறருக்காக வாழ்வுன்னு சொல்றேன், அவங்க எவ்வளவு மேக்கப் போட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இப்ப பட்டிமன்றத்தோட தலைப்பே மாறிடுச்சு. யார் அதிகமாக மேக்கப் போட்டிருக்கிறார்? நானு 300 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். எக்ஸிபிஷன்ல வாங்கினா ஒரு 400 ரூபாய் பிளவுஸ் போட்டு. நீங்க நாகராணி ஜவுளி ஸ்டோருக்கு போயிருந்தீங்கன்னா இதே 300 ரூபாய்க்கு அழகான புடவை நீங்க வாங்கி இருக்கலாம். ஏன் வருத்தப்படுறீங்க? செல்வலட்சுமி ஜுவல்லரி போயிருந்தீங்கன்னா அந்த துணிக்கு மேட்சான நகையும் நீங்க வாங்கி இருந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். ஆனா பிறருக்காக வாழ்றேன்னு சொல்ல, அவங்க பாருங்க ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸ் நந்தினி, அங்க பாருங்க பட்டு புடவை. இது நான் செல்ஃப் மேக்கப் போட்டு வந்திருக்கேன். அவங்க காலங்காத்தால 5 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சு 9:30 மணி வரைக்கும் பியூட்டிஷியனை கூப்பிட்டு பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனாலதான் பட்டிமன்றம் லேட்டா. பட்டி டிங்கரிங் பட்டிமன்றம் பாருங்க நடுவர்களே, தனக்காக சொல்ற நாங்களே சிம்பிளா தான் இருக்கோம். இவங்க சும்மா பேருக்கு தான் பிறர் பிறர்னுவாங்க, இவங்களும் தனக்காக தான் வாழ்றாங்க. நடுவர்களே, ஒண்ணு கேட்கிறேன். ஐயா அவர் சொன்னாரு, அப்படியே ஆம்புலன்ஸ் போகும்போது அப்படியே மனசு ஒருநிலைப்படுத்தி ஐயோ உள்ள இருக்கவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வேண்டாங்களாம். அதுதான் பிறருக்காக வாழ்றதான். அதுதான் அவர் சொன்னாரு. அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க, எதிரணியில 3 பேர் பேசினாங்க, ஆஹா ரொம்ப நல்லா பேசினாங்க, நல்லா இருக்கணும்னு வேண்டிருங்க, பேமெண்ட் போடாதீங்க. அந்த பேமெண்ட்டை இங்க இருக்க ஏதாவது ஒரு 3 ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணட்டுமே. இந்திரஜா சொல்றாங்க, நாங்கெல்லாம் மத்தவங்களுக்கு சோறு போடுவோம், அதுதான் பிறருக்காக வாழ்றது. நாம மட்டும் ஆக்கி போட்டு நாங்க மட்டுமா சாப்பிட்டுக்கிறோம்? நாங்க மட்டும் என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உட்கார வச்சு நாங்க மட்டுமா சாப்பிடுவோம்? நாங்க இப்படி வச்சா தட்டுல சாப்பாடு சாப்பிடுறோம்? நாங்களும் தான் வரவங்களுக்கு சோறு போடுறோம், வகை வகையை ஆக்கி போடுறோம். நடுவர்களே, பிறருக்காக வாழ்றதோட கான்செப்டே அவங்களுக்கு புரியலன்னு நான் சொல்றேன். தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க நடுவர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருக்கணும், அப்பதான் நம்ம 4 பேர் கொடுத்து உதவ முடியும். முதல்ல இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? உங்க அம்மா நினைக்கிறீங்களா? உங்க அப்பா நினைக்கிறீங்களா? இல்ல உங்க குழந்தை நினைக்கிறீங்களா? யாருமே நடுவர்களே, நம்ம நல்லா இருக்கணும் இந்த உலகத்திலே நினைக்கிற ஒரே ஜீவன் நம்ம மட்டும்தான். அத சொல்லுங்க. முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் காலையில ஏன் சொன்னே கண்ணாடியை பார்க்கணும். கரெக்டா? யாராவது காலைல ஏன் சொன்னே அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு பாக்குறோமா? முதல்ல நான் எப்படி இருக்கேன், நான் தெளிவா இருக்கேனா, நான் நல்லா இருக்கேனா அப்படிங்கறத முதல்ல நம்ம பாக்குறோம். பிறருக்காக வாழ்ந்தா இங்க வாழவே முடியாது நடுவர்களே. நடுவர்களே, ஐயா சொன்னாரு, அந்த தலைவரை தெரியுமா? கர்ம வீரர் காமராஜர். இல்ல நீங்க அவரை இப்படி சொல்லிருங்க, அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள். நடுவர்களே, அவர் சொன்னாரு, புல்லாங்குழல் அது காத்த வந்து ஏதோ வெளியே தள்ளுதாமா, ஃபுட்பால் காத்த உள்ள தள்ளுதாமா, ஏதோ சயின்ஸ் பிசிக்ஸ்லாம் பேசுறாரு, எனக்கு புரியல. நான் சொல்றேன், ஒரு புல்லாங்குழல் கலைஞர் 800 ரூபாய் தான் ஒரு நாள் ஃபுல்லா வாச்சாலு சம்பளம், சோத்துக்கு சிங்கி அடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு ஃபுட்பால் பிளேயர் அங்க 8000 கோடி சொத்து வச்சுட்டு நிம்மதியா. ஐயா, கல்யாணத்துல வாழை மரம் வீட்டு வாசல்ல ஒரே ஒரு நாள் தான் இருக்கும், விடிஞ்சா வெட்டி சாச்சிருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேக்க மரத்துல தாங்க கட்டல் பண்ணுவாங்க. நடுவர்களே, பிறருக்காக வாழ்ற பேரு இழிச்சவாயன் ஏமாளி. தனக்காக வாழ தெரிஞ்சா மட்டும்தான் உஷாரா வாழ்றது, பிழைக்க தெரிஞ்சு வாழ்றது. ஆனா அதுக்கு என்ன தெரியுமா ஒரு போர்வை போத்துறாங்க, செல்ஃபிஷ் அப்படின்னு ஒரு போர்வை போத்திடுறாங்க. சுயநலம். ஏன் சுய நலத்தை நான் பாதுகாக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். முதல்ல நான் நல்லா இருந்தாலும் மற்றவங்களை என்னால் மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும். என்னோட மென்டல் ஹெல்த்தையும் என்னோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் நான் சரியா பார்த்துக்கிறது தானே எனக்கு சரியான வாழ்க்கையா இருக்க முடியும். நடுவர்களே, அதை செல்ஃபிஷ்னு சொல்லக்கூடாது, செல்ஃப் கேர்னு வேணா அதை நம்ம சொல்லலாம். 20 வயசுல ஆம்பளை பசங்க சினிமாவுக்கு போவாங்க, குட்டி செவத்துல உட்காந்துட்டு வெட்டி கதை பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுவாங்க, பப்புக்கு போய் சரக்கு அடிப்பாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் அதெல்லாம் பண்ணல. அவன் தனக்காக வாழ்ந்தான். அவன் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்காக செலவு பண்ணான், தன்னுடைய தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டான், தனக்கு கிடைச்ச மேடை வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு உலகமே உற்று நோக்கும் ஒரு மாபெரும் சேனலோட மாபெரும் நிகழ்ச்சியோட வெற்றியாளனா வந்தானா அந்த பையன் தாங்க எங்க நடுவர். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். உலகமே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியோட வெற்றியாளரா நீங்க ஆயிருக்கீங்கடா. நீங்க தனக்காக யோசிச்சனால மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவின் இளம் நடுவர் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால உங்க தீர்ப்பும் சரியா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.